Hello, vanakkam, welcome back to my channel. So very short video, like really short video ipo. The video is about oru message madiri. This is something that I discussed with my son. So appdi uruvana topic idam, and I felt that he had very good points, and I wish to share those with you because it really touched me, and I hope it will touch you too. So the thing we discussed is that nama veetla or the people who are closest to us, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் or most often family members, அவர்கிட்ட நம்ம we never forgive them. லைக் அவர் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம அவரை ரொம்ப ரொம்ப கத்துவோம், or அட்லீஸ்ட் ரொம்ப மூஞ்சி தூக்குவோம், or ரொம்ப ரியாக்ட் பண்ணுவோம். திங்ஸ் விச் we will not do if it is a stranger or a friend or an acquaintance. அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட we are very nice people. பட் வீட்டில் ஒரு சில டைமில் நம்மளோட க்ளோசஸ்ட் நபர்கள் we are not able to forgive them. அவர் சின்ன ஒரு தப்பு, அவர் காலையில் சமைச்சு கொடுத்ததில் சமைச்சது டேஸ்ட்டு சரியில்லைன்னா நம்ம ஒரு கத்துறது, நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அது கையிலேருந்து ஏதோ ஒரு பொருள் விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கத்துறது. ஆனால் இன்னொருத்தரோட குழந்தையா இருந்தால் நம்ம பரவாயில்லையே, அது ஓகே தான் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக இருப்போம். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் கடுப்பாக இருப்போம். ஸோ இதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தான் நம்ம கூட இருக்கிறவங்க தான் எப்போவும் நம்ம கூட இருக்க போகிறோம். தப்பு எல்லோரும் தான் செய்வோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க கூட, நம்ம க்ளோசஸ்ட் பீப்புள் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கொஞ்சம் கைண்டராக இருக்கலாம். நம்ம அவர்கிட்ட கைண்டாக இல்லைன்னா வேறு யார் தான் கைண்டாக இருப்பாங்க? அவரோட குறைகளுக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கலைன்னா யார் மன்னிப்பு கொடுப்பாங்க? அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு நம்ம தான் விட்டு கொடுக்கலைன்னா, நம்ம மரியாதைக்கு நம்ம அதெல்லாம் மன்னிக்கலைன்னா யார் மன்னிப்பாங்க? நம்ம ஆளுகளுக்கு நம்ம லாயலாக இல்லைன்னா வேறு யார் லாயலாக இருப்பாங்க? ஸோ கிவிங் தட் லவ் அண்ட் அட்டென்ஷன், லிட்டில் பிட் ஆஃப் கிரேஸ் டு அவர் ஃபேமிலி. அவருக்கு என்ன நடக்குது, அவர் எப்படி இருக்காங்க, அவருடைய மைண்ட் செட் எப்படி, அவர் நல்லா இருக்காங்களா, உண்மையிலே நல்லா இருக்காங்களா, அவருக்கு என்ன முக்கியமாக இருக்குது, இஃப் தேர் ருட்டீன்லி கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் அதை எப்படி சரி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஈவன் இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் இட், இந்த மாதிரி ஷோயிங் சம் கிரேஸ் டு ஃபேமிலி, க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், தட் வில் கோ அ லாங் வே. நம்மளோட கிரேட்டஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம ஃபேமிலி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் உண்டு. அப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மக்கிட்ட கிரேஸ் காமிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எவ்வளோ முன்னாடி நம்ம அவர்கிட்ட கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், தாட்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அவருக்குமே அவரோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். அவரோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா அவர் எப்படி நமக்கு நிம்மதி கொடுக்க முடியும்? ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம சொந்தக்காரங்க ஏதோ சின்ன தப்பு பண்ணும்போது விட்டுடலாம், சரி பரவாயில்லைன்னு. அவர் ஏதோ பண்ணும்போது அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கலாம். நல்லா தான் ஒன்று பண்ணிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம அவர் முன்னாடியும் 10 பேர் முன்னாடியும் நம்ம சொல்கிறது நம்ம நிறைய தடவை சொல்ல மாட்டோம், ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான். எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். இஃப் யூ ரியலி லவ் சம்படி, எக்ஸ்ப்ரெஸ் தட் லவ். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே லவ் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பழைய மூவி டயலாக். இதிலெல்லாம் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் தட் லவ், ஷோ them that you care, show them affection, give them grace. more importantly, நல்ல கிரேஸ் கொடுத்து let them have peace of mind, treat them with love. இதுதான் இன்றைக்கி மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் தான். hope this will resonate with some of you. Thank you so much for watching. Bye bye.